Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn no fixed hours. Work at your just share and publish content. Simple tasks, no selling, no referral. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Name and qualification. Send your 9994104160. Daily income with the instant payment start from day one. Send your name and qualification 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆனந்தமாய் வாழ்வதற்கு அன்பை கூட்ட வேண்டும், மறுவேளை பார்க்கும் பொறாமையை பொறுமையாய் தூக்கி போட வேண்டும். வாங்க பார்க்கலாம். அமைதியான வாழ்க்கைக்கு அடிப்படையாய் உள்ளது அன்புடைமையாகும். ஆனந்தமாக வாழ்வதற்கு அன்பை கூட்ட வேண்டும். அன்பே உயிர், அன்பே இன்பம். இதற்கு நேர்மாறாக அவரவர் மகிழ்ச்சியை கெடுக்கும் தன்மை பொறாமைக்கு உண்டு. ஆகவே ஆனந்தத்தை எரித்துவிட்டு மறுவேளை பார்க்கும் பொறாமையை பொறுமையே இல்லாமல் தூக்கி போட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பல்வேறு குணம் படைத்தவர்களையும் மாறுபட்ட எண்ணங்கள் கொண்டவர்களையும் காண முடியும். அனைவரிடமும் இன்முகம் காட்டி இன்சொல் பேசி அவரவர் விரும்பியபடி நடந்து அவர்கள் உள்ளத்தை கவர்கின்றவர்களே இருக்கிறார்கள். அன்பினால் எதையும் சாதித்து விடலாம். ஆனால் பொறாமையினால் ஏற்படும் துன்பங்கள், கஷ்டங்கள் ஏராளம். இதனால் எவ்வளவு பேரின்ப வாழ்க்கை, ஏன் வரலாற்று நிகழ்ச்சி கூட மாறி இருக்கின்றன. பஞ்ச பாண்டவர்கள் மீது துரியோதனன் கொண்ட பொறாமையினால் தான் மகாபாரத போர் நடந்தது. இறுதியில் துரியோதனன் பொறாமையினாலேயே அழிந்து போனான். மாவீரர்கள் ஒருவரான நெப்போலியன் சிறையில் இருந்தபோது வாள், அன்பு எனும் இரு பெரும் சக்திகளே உலகை ஆண்டு வருகின்றன. இவற்றுள் அன்பே உயர்வு என்று அத்தனை பயன்படுத்தியவர்களே அமர வாழ்வு வாழ்வார்கள் என்று வரலாறு உணர்த்துகிறது. பாரதியார் பகைவனுக்கு அருள்வாய் என்றார். இயேசு பிரானோ பகைவர்களிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்றார். பிறர் சிந்தும் கண்ணீரை துடைத்து வருவதே பெரிய மனிதர்களின் வாழ்க்கை குறிக்கோள் என்று எமர்சன் கூறியுள்ளார். அன்புடையவர்கள் பிறர் துன்பப்படும் போது கண்ணீர் மல்கி நிற்பர். மக்களின் துயரத்தை துடைக்க தம்மை மறந்து அயராது உழைப்பர். வடலூர் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். படரக்குழு கொம்பில்லாதது தத்தளித்த முல்லை கொடிக்கு ஆதரவாக தன தேரை நிறுத்தி சென்றான் பாரிவள்ளல். மயில் குளிரால் வருந்துவதைக் கண்ட பேகன் தன் போர்வை அதற்கு போத்தி சென்றான். லியோ டால்ஸ்டாய் எவரையும் வெற்றி கொள்ள உதவும் சிறந்த வலையே அன்பு வலை. சிலந்தி தன் வாயிலிருந்து உமிழும் நூலை கொண்டு பின்னும் வலை போல நாமெல்லாம் அன்பு வலையை பின்ன வேண்டும் என்றார். பிறர் மீது அன்பு காட்டுவதால் உங்களை மகிழ்ச்சி சூழ்வது கொள்ளும். ஆனந்தம் உங்களை மனதில் அருந்த நிலை அனுபவிப்பதே ஒரு மாபெரும் மகிழ்ச்சியாகும். ஆனால் இதற்கு மாறாக துன்பத்தை அளிக்க வல்லது பொறாமை. அத்தகைய பொறாமையை புற்றுநோயைப் போல் வெளியே தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து உயிரை கூட ஆபத்து விளைவிக்கும். அதனால் அன்பை கூட்டி ஆனந்தம் பெறுங்கள். பொறாமையை பொசுக்கி பூரிப்பை பெற்றிடுங்கள். வெற்றி கொள்ள உதவும் சிறந்த வலையே அன்பு வலை. சிலந்தி தன் வாயிலிருந்து உமிழும் நூலை கண்டு பின்னும் வலை போல நாமெல்லாம் அன்பு வலையை பின்ன வேண்டும். பிறர் மீது அன்பு காட்டுவதால் உங்கள் மகிழ்ச்சி சூழ்ந்து கொள்ளும். ஒருவித ஆனந்தம் உங்கள் உள்மனதில் இழையோடி நிலைத்து நிற்கும். அந்த நிலையை அனுபவிப்பதே ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.